காலையில விடியும் போது நல்லா இருக்கு அடுப்பு. 1 மணி நேரம் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுக்குள்ளயும் சோழி முடிஞ்சிரும். எல்லா பொருளும் வாங்கி இருந்தாலும் காலையிலக்கு இந்த 2 பிரெட் டோஸ்ட் தின்னுட்டு போயிருதே அப்படின்னு நம்மளே தூக்கத்து கலக்கத்துல கேட்கும் போது இந்த பையன் காலேஜ் போற பையன் என்ன செய்வான்? வேண்டாமான்ட்டு போயிருதான். நீ தான் குடிச்சிட்டு போவான் டெய்லி. இன்னைக்கு அதுவும் இல்ல, சோழியை முடிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இப்படி போச்சு இன்னைக்கு கதை. வேற என்ன செய்ய, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கி வந்துட்டு இப்படிலாம் கொடுத்துட்டு. ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம என்னத்தையோ ஒண்ணு சொல்லிட்டோம், எதுக்கு சொன்னோம்னே தெரியல. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. குடமிளகா மத்தியானத்துக்கு ஒண்ணு செய்யணும்னு சொல்லி வாங்கணும் பார்த்துக்கோங்க. இந்த கேரட்டு பீன்ஸ் வச்சு என்ன பண்ணு தெரியாமலாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது ஒரே ஃப்ரைட் ரைஸ். ஆனா முட்டைகோஸ் இன்னைக்கு வாங்காம போயிட்டேன். பேர் என்ன செய்ய, இந்த கேரட்டையும் பீன்ஸையும் கழுவி எடுத்துட்டு குட்டி குட்டியா நறுக்குவோம். எல்லார் வீட்லயும் இந்த ஒரி தான் தெரியுமா. காலையிலேக்கு என்ன செய்யன்னு மண்டையடியா இருக்கு பார்த்துக்கோங்க. செஞ்சு எடுக்க முடியல. நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டே ஒண்ணு செய்வோம், பிறகு வேற எதையாவது ஒண்ணு செஞ்சிருவேன். நான் அப்படிதான் செஞ்சுட்டு கிடக்கேன் கிறுக்கு வாக்குல. ஒண்ணு நினைச்சு ஒரு காய்கறியை வெட்டுவேன், ஆனா அடுப்புக்கிட்ட போனோடனே கையில என்ன பொடி வருதோ அதை போட்டு அதை எதையாவது ஒண்ணு மாத்தி விட்டுருவேன். புதுசா எதையாவது பண்ணிட்டு அதுக்கு நம்மளே ஒரு பேரை வச்சு சொல்லிட வேண்டியதான், இது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுன்னு. அழகா சாப்பிட்டு போயிடும் சத்தமே இல்லாம. அப்புறம் இந்த கேரட் பீன்ஸை பார்த்தா வேற என்ன தோணுது, முட்டை இருக்கு, சரி ஃப்ரைட் ரைஸ் பொடியும் இருக்கு, அதனால நம்ம அதை ஃப்ரைட் ரைஸ் பொடின்னு போட்டுருவோம், முட்டைக்கோஸ் இல்லைன்னா சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு முதல்ல அடுப்பு பத்த வச்சாச்சு. இந்த லைட்டர் நல்லா இருக்கா பாருங்களேன். அஸ்வின் அன்னைக்கு நான் கடைக்கு போயிருக்கும் போது இதை பார்த்து எடுத்தோம். அந்த மாதிரி லைட்டர் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். கேப்போட இருக்கு, நம்ம கீழே வச்சாலும் மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. அழகா இருக்கலாம். அதையும் வாங்கிக்கிட்டோம் பார்த்துக்கோங்க. பிறகு சட்டியில எண்ணெயை ஊத்தி எப்பவுமே முட்டையை போட்டு கிண்டுவேன். கேரட்டு பீன்ஸ் எல்லாம் என் சைஸ்க்கு நறுக்கிட்டேன் பெருசு பெருசா. வேற என்ன செய்ய, அதனால முதல்ல இதை போட்டு லேசா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை போடுவோன்னு கேரட்டையும் பீன்ஸையும் மட்டும் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு இந்த ஒரு டிஷ்ஷு தெரிய போய் இதையே பண்ணி பண்ணி இந்த பிள்ளைல பாதி நாள் கொண்டு வரும். 2 முட்டையும் கேரட் பீன்ஸ் இருந்ததுன்னா போதும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பொடி கூட வேண்டாம், இப்படி சும்மா கூட கிளறி கொடுத்துட்டா எக் ரைஸ்ன்னு சொல்லி சாப்பிட்ருவோம். சத்தம் நம்ம காரமே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி கேரட் பீன்ஸை போட்டு விட்டுட்டு நல்லா வதங்க விட்டேன். லேசா உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றுவோம். இவ எப்பவுமே ஒரு 5 முட்டை சொன்னா 2 முட்டையை உடச்சிதான் கொண்டு வருவா. சைக்கிள்ல தான் நான் வரேன், அது உடையதான் செய்யும் கூடைக்குள்ள வச்சா அப்படின்ட்டுருவா. நானும் இந்த முட்டை கூட கொடுத்து விட மாட்டேன். சும்மா வாங்கிட்டு வானே போட்டு உடச்சி எடுத்து கொண்டு வந்துருவா. அப்புறம் லேசா கீரி தானே இருக்கும், அதையே இன்னைக்கு உடச்சி ஊத்தியாச்சு. 2 முட்டையை போடுவோம். இவளுக்கும் அவனுக்கும் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ், மற்றபடி எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நல்ல அகலமான பாத்திரமா இருக்கு, அதுல பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா முட்டையை உடச்சி ஊத்துக்குள்ள இது அடி பிடிக்கிற மாதிரியே எடுத்து பார்த்துக்கோங்க. பிறகு நம்ம இதை நம்பி செய்ய முடியாது போல, எப்பவும் செய்த பாத்திரத்தெல்லாம் செய்யணும். அதனால ஒரு ஃப்ரைட் ரைஸ் பொடி பாக்கெட் இருந்து பார்த்தீங்களா, அதை கொட்டிட்டேன். இது கிரீன் கலர்ல இருந்துச்சு, ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் பொடி பார்த்துக்கோங்க. அதை போட்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு சிவப்பு கலர்ல வேண்டாம், சும்மா ஒயிட் கலர்லயே சாப்பிடு அப்படின்னு. அது என்ன, சிக்கன் 65 இருந்துச்சுன்னா நம்ம சிவப்பு கலர்ல போட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இன்னும் நம்மளே ஒன்று சொல்லிக்கிடுவோம், வெஜ் புலாவுன்னு சொல்லி பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் நம்ம வாய்க்கு வந்ததை வச்சு தொலைஞ்சிருவோம் அப்படின்னு பாஸ்மதி ரைஸ் தான் வடிச்சிருந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குழஞ்சு போச்சு, கொஞ்சம் இல்லை நல்லாவே குழஞ்சு போச்சு. அது ஒரு 2 நிமிஷம் தான் வேகணும், ரொம்ப நேரம் போட்டுட்டோம் போல. ஒரு 10 நிமிஷம் கிட்ட போட்டுட்டு அது ரொம்ப குழஞ்சிச்சு. ஆனா என்ன செய்யணும், அப்படி லேசா போட்டு மெதுவா கிண்டி விடுவோம் பொத்துனாப்ல அப்படின்ட்டு. அதையும் போட்டுட்டு பெப்பர் தூளையும் போட்டுட்டோம்னா சூப்பரா ஒண்ணு ரெடி ஆயிரும், ஜம்முன்னு ஒரு சாப்பாடு. கொஞ்சம் ஆறிட்டுனா நல்லா உதிரி ஆயிரும். அதனால இவன் மத்தியானத்துக்கு தானே கொண்டு போறா, அதுக்குள்ளேயும் நல்லா உதிரி ஆயிருங்கிற நம்பிக்கையில நான் அப்படி லேசா கிளறி விட்டேன் பார்த்துக்கோங்க. கிளறி அப்படியே 10 நாள் 15 வச்சாச்சு. இதை ரொம்ப போட்டு கிண்டுன்னு அப்புறம் கூட்டாஞ்சோறு களி மாதிரி ஆயிருங்க. நம்ம கதை ஏற்கனவே அப்படிதான் ஒரு கதையை ஆகும் எந்த சோறு போனாலும். 2 மல்லி இலையை தூவி அப்படி நல்லா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. மல்லி இலையை தூவிட்டு அப்படி கிளறி விட்டுட்டு வச்சுட்டேன். இடையில போய் இவளுக்கு தலை கட்டிட்டு வரணும், அப்பதான் குடிச்சிட்டு ஈரத்தோட நிப்பா கிளம்புற நேரத்துக்கு, கோவத்தை கிளப்பதுக்கு நம்மகிட்ட. அப்புறம் என்ன செய்ய, கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருமா அப்படின்றவா. அப்படியே சைடு கேப்ல பண்ற வேலையை 2 தான், அதையும் நம்மளே செஞ்சிருவோம்னு சொல்லி சாப்பாடு ஒன்று எடுத்து வச்சு கொடுத்துருவோம். தண்ணி கண்ணிலாம் அவங்களதான் அடைக்கணும் எப்பவுமே, நம்மளுக்குலாம் அது சரிப்பட்டு வராது. என்னைக்காவது தோணுச்சு நான் தான் செய்வேன். அப்புறம் 2 கரண்டி ஃப்ரைட் ரைஸ்னா கூட மட்டும் கேட்பால, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க வச்சீங்கன்னா 1 கரண்டி தான் சாப்பாடே. பிறகு அதையே சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஃப்ரைட் ரைஸ் காலையில தான் பிடிக்குமே, நமக்கு தான் ஃப்ரைட் ரைஸ்னா பிடிக்குமே, மேடத்துக்கு அது ஒன்று தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு அவளை தண்ணியை ஊத்து அப்படின்னு ஃப்ளாஸ்க்ல இருக்க வெந்நியை கொண்டு போறா, சளி பிடிச்சிருக்குன்ட்டு. அப்புறம் 2 வாய் ஊட்டுவோன்னா இனமா வீடியோலாம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வேற டென்ஷன் ஆகுதா. அப்படியே 2 வாய் ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அது 2 வாய்னா 2 வாய் தான் வாங்கினுச்சு. வேனுக்கு நேரம் சீக்கிரம் சொன்னதுதான் கதை, அது போதுமா அப்படின்ட்டா. அப்புறம் நான் தான் அதை மிச்சம் மீதியெல்லாம் திங்க வேண்டியது இருக்கு. உருட்டுனேன், அவ்வளவுதான், போதும் போதும் நிப்பாட்டு அப்படின்ட்டே இருக்கா. எதையுமே இப்படிதான் ஒழுங்கா சாப்பிட்டோங்கிறதே கிடையாது. எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் மனு போல இருக்கு. வீட்டுல பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது அநியாயம் பண்ணிட்டாள். இது நான் எப்பவும்லாம் ஊட்ட மாட்டேனேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதுக்கு அதனால சளி பிடிச்சிருக்குதான் வெந்நி ஊத்திட்டு கிடக்கா.
அதனாலதான் 2 வாய் ஊட்டுறேன். இல்லைன்னா நானும் ஊட்டிக்கிட்டு இருக்க முடியும். எனக்கு அந்த டென்ஷன் ஆகிரும். சின்ன வயசுல நான் ஊட்ட மாட்டேன். தட்டுல போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன். எப்பவும் அப்படிதான். மிச்சம் மிதியம் பாத்தீங்களா, இப்படி பிறக்கி நான் வயல போட்டுக்கிட்டு இருக்க போய் தான் இப்படி புஷ்ஷுன்னு ஆகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஊதிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய சொல்லுதீங்க? அவங்க ஸ்கூலுக்குலாம் கிளம்பி போயாச்சு. அடுப்படி பார்த்தா தலை சுத்துது, கிறுன்னு வந்துட்டு பிற என்ன செய்ய, வேகமா அவ்வை சண்முகி அப்படின்ட்டு வேலை பார்க்க வேண்டியதான். படப்படன்னு வேலை பார்த்து முடிச்சாச்சு. கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணி பிறக்கி போட்டு அதாவது அந்தந்த இடத்துல வச்சுட்டு பாத்திரங்களை எடுத்து அதனால 10 மணிக்குள்ளேயும் போதும் ஆயிரும். எல்லாரும் ஈஸியா சமையல் பண்றது ஈஸிங்காங்க. சமையலோட அதை கிளீன் பண்ணி அதை எடுத்து கழுவி பறிக்கலாம் எடுக்கிறது எவ்வளவு பெரிய வேலை பாருங்களேன். 4 கை வேணும் போல இருக்கு. அந்த மாதிரிதான் வேலை இருக்கு. நம்ம தானே அப்படியே ஆக்குதோம் அப்படின்னு நம்மளுக்கே மனசாச்சு உறுத்தினாலும் அதாவது எடுத்த இடத்துல வைக்க முடியுமா? அந்தந்த இடத்துல நீட்டா பண்றதுக்கு நம்ம என்ன ஒரு சமையலா பண்றோம், வீடியோ ஷூட்டுக்காண்டியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒண்ணு கேக்கு, பிறகு நாயில இருந்து பேயில இருந்து எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி அடுப்பு கிடப்புலாம் கழுவி எடுத்துரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் தங்கச்சி ஒரு பிரஷ் வாங்கினா அன்னைக்கு இந்த மால்ல. இது வந்து அடுப்பு கழுவுறதுக்குன்னு சொல்லியிருந்தா. நான் 2 மணி நேரம் பட்டு தேய்ச்சி எடுத்துருவேன். இவன் ஒரு பிரஷ் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள லிக்விட ஊத்திக்கணும். அழகா வந்து நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். லிக்விடும் தண்ணியும் கலந்துக்கணும். அடுப்பு நல்லா கழுவுறதுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி நானும் லிக்விட ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்துனேன். ஊத்திட்டு தேய்ச்சி பார்க்கேன். அது தேய்ச்ச மாதிரியே வரமாட்டேக்கு, ஒண்ணுமே வரமாட்டேக்கு. என்னத்த வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி தேய்ச்சி பார்க்கேன். சுத்தமா வரல. அப்புறமா என்னடா இது வரமாட்டேக்கு அப்படின்னு பார்க்கேன். மேல ஒரு பட்டன் மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. அதை பிரஸ் பண்ணணும். அதை பிரஸ் பண்ணோம்னா கீழே அந்த தண்ணி வருது. அதுக்கப்புறம் நல்லா தேய்க்க முடியுது பார்த்துக்கோங்க. கூறு உள்ளவருக்கு தானே இதெல்லாம் தேவை, கூறு இல்லாதவளுக்கு எதுக்கு அனுப்புருங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி பார்த்துக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு. வா அப்படின்னு நானே பேசிக்கிட்டேன். பெருமையா இருந்துச்சு, ஈஸியா இருந்தது. இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு வேணா வாங்கி வச்சுக்கோங்கண்ணே. அழகா தேய்ச்சி எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. நல்லா நீட்டா அதுக்குள்ளலாம் போறதுக்கு 2 மணி நேரம் வச்சு கை குத்திட்டு கிடப்பேன். அதுதான் இவ்வளவு நானும் இந்த கிளாஸ் டாப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 மணி நேரம் தான் போட்டு தேய்ப்பேன். வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் அடுப்பு கழுவுறது. டெய்லி எல்லாம் கழுவுற வேலை கிடையாது. வாரத்துல 1 நாள் தான் இருக்கும் மேக்சிமம். என்னைக்காவது குழம்பு கொட்டிட்டு அப்படின்னா தான் இன்னொரு நாள் கழுவுற மாதிரி இருக்கும். அப்பப்போ துடைக்கலாம் தான் கிடையாது. அது அப்படிதான் கிடக்கும், ஒரு படியாதான் கிடக்கும். எப்பமாவது கழுவி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு. அடுப்புல தெரிச்சா கூட பரவாயில்ல. அந்த சைட்ல இருக்கிற செவுர்ல எல்லாம் தெரிச்சது பாத்தீங்களா, என்ன இதெல்லாம் வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளயும் பெரிய படாயிருது. டைல்ஸா இருந்தாலும் என்ன அது உறைஞ்சுக்கிடுதுல. அதனால நம்ம இப்ப கொஞ்சம் என்ன இது ரொம்ப கூட்டல, ஆனா ஏற்கனவே இருந்தது பாத்தீங்களா, அதை ஃபுல்லா இப்ப தேய்ச்சி எடுத்துருவோம் அப்படின்ட்டு அதையும் தேய்ச்சிட்டு மொத்தமா எல்லா பக்கமும் லிக்விட போட்டு கழுவி எடுத்தாச்சு. வீடை நல்லா கிச்சனை மட்டும் கிளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முக்காவாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. பெண்களோட மனசே நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அதுதான். கிச்சனை வந்து எப்பவும் கிளீனா வச்சுக்கிட்டோம்னா நீட்டா இருக்கும், மனசும் நிம்மதியா இருக்கும். மற்ற வேலையெல்லாம் கடன்னு ஓடும். அது ஒண்ணும் சரியில்லைன்னா அதேதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே கிடுக்கிடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். சரி நமக்கு இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி கிச்சன் வேலை முடிஞ்சுன்னு. ஆனா இனிமேதான் நான் வந்து மத்தியானத்துக்கு வேற லஞ்ச் பண்ணணும். இப்ப பையன் வருவான், அதனால வேற பண்ணணும் பார்த்துக்கோங்க. இப்போ சும்மா காலையிலேக்கு உப்பேத்தி அனுப்பியிருக்கேன்னா இதோட இருக்க முடியாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் சமையலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு அஸ்வின் வந்து ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டேடியத்துல அண்ணா ஸ்டேடியத்துல அங்க போய் பார்க்க வேற போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன், நீட்டா ஆக்கிட்டேன் கிச்சனை. அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணணும்னு ஆரம்பிச்சா. திரும்ப பதவலி ஏறிட்டேன் மேல. பாத்திரங்கள் இதை பூரா பெருக்கி போட்டுட்டு அடுத்தால பாத்திரங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அப்படி சமையல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா சமையல் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒண்ணா வந்துருச்சு மேலையும். சமையல் கூட ரெஸ்ட் எடுத்துடலாம், ஆனா அந்த பாத்திரங்களுக்கு மட்டும் ரெஸ்டே கிடையாது. எப்படிதான் வந்துகிட்டு இருக்கிறதுல பாத்திரம் வந்துகிட்டே தான் இருக்கு. நானும் முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு டப் மட்டும் தான் பாத்திரம் வைக்கணும், இனிமே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் முடிவு பண்ணுவேன். ஆனா வித்தியாசமா எதையாவது தூக்கி உள்ள போட்டுறத பார்த்துக்கோங்க. தேவைப்படுதுல, சமையல் பண்ணும்போது தேவைப்படுதுல, ஒன்னொன்னையா எடுக்க வேண்டியது இருக்கு. அதுல இருந்து எடு, இதுல இருந்து எடு, அது எங்க இருக்கு, இதுல எங்க இருக்குன்னு ஒவ்வொரு பாத்திரத்தையா எடுத்துருந்தோம். பிறகு பாத்திரம் இருந்து சொல்லி புலம்ப வேண்டியது இருக்கு. கரெக்டா எல்லாத்தையும் வந்து 4 பாத்திரத்தை வச்சுட்டு எப்படிதான் சில பேர்லாம் யூஸ் பண்ணாங்களோ தெரியல. அது அவங்க அப்படி நல்லா கரெக்டா பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் பழக்கத்தை மாத்தணும்னு பார்த்தா முடிய மாட்டேக்கு. பாத்திரங்களிலே கைகளில் இருக்க ரேக பூரா தேய போது பிறகு சரியாக போறோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இப்படிதான் நம்ம புலம்பிட்டு கிடக்க போறோம். பிற பாத்தீங்களா மத்தியானம் வந்து சமையல் பண்ண போறேன். அவ்வளவும் ஏறிக்கிட்டு பதவல் வந்தேன்டா மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன செய்ய பாருங்க. அப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன். அண்ணா ஸ்டேடியத்துக்கு என் தங்கச்சி கூட கிளம்பி போயிட்டேன். அங்க போனோடனே ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முதல்ல நடக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம தான் எல்லாத்துலயும் லேட்ட. ஆனா இவன் ப்ரோக்ராம் லாஸ்ட்ல தான் நடக்கும். இவன் கராத்தில இருக்கான், அதனால டான்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் மத்தியானம் வெயிலு 11:30 மணிக்கு பிள்ளைலாம் நல்லா கேப் கொடுத்துருந்தாங்க. சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒண்ணுன்னா ஓட்டப்பந்தயம் அது இதுன்னு வச்சாங்க. நம்ம உட்காந்து பார்ப்போம், நிழல்ல போய் உட்காந்து ஜாலியா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு இங்க இருக்க பெருசெல்லாம் ஒன்றும் சேரல.
அவள் 10th சேரலை. அவள் படிக்க நான் வீட்டில் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ணா அந்த ஆரஞ்சு கலர் பெல்ட் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, கராத்தே பெல்ட்டு, 3வது லைன்ல லாஸ்ட்ல நிற்பான். அவன் தான் வந்து ரைட்ல இருந்து 3வது லைன் இல்லை, ஆமா லெஃப்ட்ல இருந்து 3வது லைன். அதுல வந்து ஆரஞ்சு கலர் பெல்ட் போட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் அஸ்வின். எனக்கு வந்து சரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், இன்னொன்னு இந்த ஓடு உடைக்கிற வேலையெல்லாம் நடந்துச்சு. ஹெட்ஷாட் வந்து அடிச்சா மத்துக்கோங்க, அவனை அதை எடுக்காம விட்டுட்டேன். நான் கிறுக்கு வாக்கில் அவனை பார்க்குற ஆர்வத்தில் அதை எடுக்காம விட்டுட்டேன் வீடியோ. நான் அந்த மாதிரி வீடியோவில் எடுத்திருந்தேன், அதனால அதில் போடலை. அப்புறம் பிள்ளைங்களாம் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க, வந்தாச்சு வீட்டை பார்த்து மொத்தமாக வந்து கிளம்பி.